हाय फ्रेंड्स वेलकम टू रेना समयल इनके என்ன சமையல் பார்க்க போறோம்னா ரொம்ப அசத்தலான தலக்கறி குழம்பு தான் பார்க்க போறோம். ரொம்ப சுவையா இருக்கும் தலக்கறி குழம்பு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எளிமையான முறையில் வீட்டில் உள்ள மசாலா வச்சு ரொம்ப அசத்தலா இந்த தலக்கறி குழம்பை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த சுவையான தலக்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஆட்டு தலைக்கறி பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்துட்டு இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 30 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நம்மளோட ஆட்டு தலைக்கறி குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 10 போல் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே கிள்ளி வச்ச 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழம் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம தலைக்கறி செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சேர்த்து வதக்கின வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தலைக்கறியை மஞ்சத்தூள் சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தலைக்கறியை சேர்த்துடலாம். தலைக்கறியை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிடலாம். தலைக்கறி சுத்தம் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா ஒரு 7-8 முறை நல்லா அலசிக்கோங்க. அப்போ தான் அந்த தலைக்கறியில் உள்ள ஸ்மெல்லாம் போயிடும். நம்ம சேர்த்த தலைக்கறி எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் தூள் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா 2 டீஸ்பூன், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த மசாலா மட்டனோட சேர்ந்து நல்லா கலந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். நம்மளோட தலைக்கறி நல்லா வெந்து வரட்டும். 1/2 மணி நேரம் ஆயிட்டு பாருங்கள், நம்மளோட தலைக்கறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மட்டனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான தலைக்கறி குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான தலைக்கறி குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.